இரண்டு கல்லூரி மாணவர்கள் மோதல் விவகாரத்தில் 8 பேர் மீது தேனாம்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். அண்மை செய்தியின் விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் சாலமன். வணக்கம் சாலமன், முழு விவரங்கள் என்ன? நேற்று முன்தினம் மாலை தேனாம்பேட்டை டிஎம்எஸ் பகுதியில 3 தனியார் கல்லூரி மாணவர்களும் மற்றும் மற்ற ஒரு கல்லூரி மாணவர்கள் என 2 தரப்பினரிடையே 8 நபர்கள் மாறி மாறி கடுமையாக தாக்கிக் கொண்டனர். இந்த காயம்பட்ட அந்த லாயலா கல்லூரி மாணவர் ஒருவர் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில சிகிச்சை பெற்று அதன் பின்னர் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அவர் மேல் சிகிச்சைக்காக சென்றிருக்கிறார். அப்போது மீண்டும் அந்த நபர்கள், அந்த கல்லூரியை சேர்ந்த மாணவர்கள் அந்த வாலிபரை தாக்கி இருக்கிறார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக மொத்தம் 8 நபர்கள் கொண்ட மாணவர்கள் இவர்கள் தாக்குதல் நடத்தியதுல 2 மாணவர்கள் காயமடைந்து இது தொடர்பாக அண்ணா சாலை காவல் நிலையத்தில் ஒரு புகாரானது கொடுக்கப்பட்டது. இந்த புகாரின் பேர்ல தனியார் கல்லூரி மாணவர்கள் மொத்தம் 8 நபர்கள் மீது 5 பிரிவின் கீழே அண்ணா சாலை போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். தாக்குதல் மற்றும் ஆபாசமாக பேசுதல் உள்ளிட்ட பிரிவின் கீழே போலீசார் வழக்கு பதிவு செய்து இந்த விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவம் தொடர்பாக ராயப்பேட்டை மற்றும் தேனாம்பேட்டை காவல் நிலையத்திலும் அவர்கள் தாக்கிக் கொண்டதால அந்த புகார் சம்பந்தமாக சிஎஸ்ஆர் வழங்கப்பட்டு இந்த விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. எதற்காக இந்த இரண்டு கல்லூரியை சேர்ந்த மாணவர்கள் மோதிக்கொண்டனர் உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் இந்த விசாரணையை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ரூட்டு தள பிரச்சனை காரணமாக ஏதேனும் இந்த மோதல் ஏற்பட்டதா அல்லது வேறு ஏதேனும் காரணமா உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் இந்த விசாரணையானது நடத்தப்பட்டு வருகிறது. நன்றி சாலமன், உங்களுடைய தகவல்களுக்கு.